ஸோ பிஎல்எஸ்கியூஎல் அப்படின்னு வரும்போது முதல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மேனேஜர் ரவுண்ட்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பீங்க இல்லையா, அந்த இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா, நான் இப்போ வந்து அருண் அப்படின்ற ஒரு கேண்டிடேட் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அருண் எப்படி பேசுவாரு அப்படின்றத, அருணுக்கு வந்து ஒரு 2.5 வருஷம் இல்ல 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் உங்களுக்கு நிறைய 3.3 தான் போடுவேன். 3.3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவரு இப்ப கரண்டா வந்து பேங்கிங் டொமைன்ல ஒர்க் பண்றாரு. என்ன பேங்க்னா எக்ஸ்ஒய்செட் பேங்க்ல ஒரு ரிசோர்ஸா இருக்காரு. அதாவது கிளையண்ட் வந்து எக்ஸ்ஒய்செட், கம்பெனி வந்து ஏபிசின்ற கம்பெனி. ஸோ ஏபிசி கம்பெனில எக்ஸ்ஒய்செட் பேங்க் தான் கிளையண்ட். ஸோ அந்த கிளையண்ட்ல வந்து ஒரு பர்டிகுலர் மாடியூலுக்கு ஒர்க் பண்றாரு. என்ன மாடியூல்னா ரெனிவல்ஸ் அப்படின்ற ஒரு மாடியூல்ல ஒர்க் பண்றாரு. ஸோ இவர் வந்து என்னன்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட்லயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ சப்போர்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. பிளஸ் எதுலயும் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா டெவ்லயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. டெவ்னா டெவலப்மெண்ட். இதை வச்சு நீங்க அப்படியே ஃபுல்லா பேசணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேனேஜர் என்ன கொஸ்டின் கேட்பாருன்னா, ஹாய் அருண், கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் யுவர் செல்ஃப், யுவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வாட் ஆர் த ஸ்டஃப் யூ ஹவ் டன் இன் யுவர் ப்ராஜெக்ட் அண்ட் கேன் யூ பிரீஃப் அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்பாரு. இந்த கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. இப்போ நீங்க என்ன சொல்லணும்னா, ஹாய் திஸ் இஸ் அருண் ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சொன்னா, ஹாய் அருண் தான் ஆரம்பிச்சார் இல்லையா. இது அந்த அளவுக்கு நம்ம நோட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு 4 லைன் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். என்னன்னா ஹாய் திஸ் இஸ் அருண்னு சொல்லி ஆரம்பிக்கிற மாதிரி. முதல்ல அவர் என்ன சொல்றாருன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஆரம்பிக்கணும். அவர் பேர் மென்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்க டைரக்டா இதெல்லாம் கேஷுவலா பேர் சொல்லிட்டாரு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லையா. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ மனப்பாடம் பண்ண மாதிரி சொல்லக்கூடாது. எப்பவுமே நல்லா நினைவு வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணீங்கன்னா, அதுவும் கேஷுவலா சொல்ல வேண்டிய விஷயங்களை மனப்பாடம் பண்ணீங்கன்னா அது ஆபத்துல போய் முடியும். ஏன்னா அது ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகேங்களா. இப்ப நீங்க எழுதி கொடுத்தது என்ன பண்ணுவீங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது. அப்ப நீ என்ன பண்ணுவேன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்ப. சொல்லும்போது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் பாதியில நின்னுச்சுன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பான் நம்ம பையன். இதெல்லாம் என்னன்னா மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்ப என்ன கேட்டுருவாங்கன்னா, இதெல்லாம் நடந்தது. இது என்ன கேட்பாங்க அப்படின்னா, எதனா இன்ஸ்டிடியூட்ல படிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப ஆன்சர் சூப்பரா பண்றீங்க. என்ன இன்ஸ்டிடியூட்ல படிச்சீங்கன்னு சொல்லி போட்டு வாங்குவாங்க இதெல்லாம். இதுக்கெல்லாம் காரணம் கார்த்திக் ரவிச்சந்திரன் தான். நான் இவ்ளோ சூப்பரா ஆன்சர் பண்றேன்னா, இதெல்லாம் என்ன தேவையில்லாத விஷயங்கள். நீங்க சொல்ற அந்த ஆன்சர், ஸ்டேட்மெண்ட்ஸு, இந்த பிஹேவியர், இந்த ஆட்டிட்யூட், ரியாக்ஷன்ஸு இதெல்லாம் என்ன சொல்றது? பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க. எந்த மேனேஜரும் பார்க்க மாட்டாங்க. யார் இத கண்டுபிடிப்பா? யார் இத நோட் பண்ணுவா அப்படின்னா, நம்மள மாதிரியே ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணி போனவன் மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணுவான், தேடுவான், நோண்டுவான். ஓகேங்களா? ஸோ நம்மளும் அப்படியேதான். இப்ப நான் வந்து எந்த டெவலப்பர பார்த்தாலும் எனக்கு பார்த்தா உண்மையான டெவலப்பர் மாரியே தெரியல. எங்க போனாலும் அப்படிதான். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க. அவன பார்க்கும்போது அவங்கலாம் ரியல் டைம் எம்ப்ளாயீஸ் தான். அவன பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நிஜமாலே இவன் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு வந்திருப்பானா? இல்ல ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பானான்ற மாரி ஒரு டவுட் வருது. ஸோ மஞ்சக்காமால வந்தவனுக்கு பார்க்குற எல்லாமே மஞ்சளா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது வந்து மேனேஜர்ஸ் கிட்ட நீங்க பார்ப்பீங்க. நம்ம என்னன்னா, அவனையும் ஸ்கிப் பண்ணிட்டு போறது தான். இவ்வளவு தூரம் ஜெயிச்சிருக்கோம் நம்ப. நம்மளுக்கு வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி. மத்த இன்ஸ்டிடியூட்டோட கம்பேர் பண்ணும்போது, நம்ப ஃபேஸ் பண்ண பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ், நம்ப நெகட்டிவா ஃபேஸ் பண்ண விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மி. ரொம்ப, ரொம்ப கம்மி. சக்சஸ்ஃபுல்லா எவ்வளோ பேரு போயிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் என்னன்னா, அந்த இடத்துல நான் உட்கார்ந்து என்னென்னலாம் அவன் யோசிப்பான் அப்படின்ற ஒரு ஆளாவும் நான் டெவலப்பராவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பிளஸ் ஒரு ஒரு ஃபேக் ரிசோர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஆளுமை செலுத்த முடியுமோ அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு வந்திருக்கேன். அப்ப எனக்கு அங்கெல்லாம் என்ன யோசிப்பாங்கன்றது தெரியும். ஒரு டெவலப்பர் என்ன பண்ணுவான்னு தெரியும். அதனால தான் இதெல்லாம் நீங்க இப்படி யோசிப்பாங்க. இதெல்லாம் நழுவி போற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தர்றது. ஓகேங்களா? இத வந்து சாதாரணமா நம்ம நினைக்கக்கூடாது. அது என்னன்னா ரொம்ப கேஷுவலா அவன துளி கூட நீங்க டவுட்டுக்கு ஏற்படுத்தக்கூடாது. ஸோ ஆன்சர்ஸ் சொல்லும்போது மனப்பாடம் பண்ணி சொல்ற மாரி இருக்கக்கூடாது அப்படின்றது தான். அதே மாதிரி ஸ்டக் ஆகக்கூடாது. சொல்லும்போது அப்ப முன்னாடி நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்ன்றது தான். அதுக்குன்னு ரொம்ப அப்படியே ஃப்ளூவென்ட்டாலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ரொம்ப கேஷுவலா சொல்லணும்னு தான். அப்ப எந்த இடத்துல நீ மனப்பாடம் பண்ணி பேசுறன்றத மட்டும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. அது எப்படி சார் வர வைக்கிறதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த 4, 5 தடவ படிங்க. அது அப்படியே நின்னுடும் மைண்ட்ல. எனக்கு 4, 5 தடவ படிக்கணும். எனக்கு சீரியஸாவே எனக்கு 4, 5 தடவ நான் படிச்சா மட்டும் தான் எனக்கு அது மைண்ட்ல ஏறும். நீங்க என்ன பண்ணுங்க, சில பேருக்கு 10 தடவ படிச்சா தான் ஏறுதுன்னா, அப்போ உன்னைய பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். இன்னொருத்தவங்க ஃபீட்பேக் குடுக்கறதுக்கு முன்னாடி, நீயே உன்ன அனலைஸ் பண்ணியிருப்ப இல்லையா? அதுதான் உனக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஸோ அது முன்னாடியே நீ என்ன பண்ணு, 10 தடவ படிச்சு இது பண்ணு. ஸோ நான் இப்ப அருண் அப்படின்றவர் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாருன்னு நெனச்சுக்குவோம். ஸோ பேர் மென்ஷன் பண்ணல. ஏன்னா, அவரு மென்ஷன் பண்ணும்போதே ஹாய் அருண். ஏன்னா ரெஸ்யூம் பார்த்துட்டு இருப்பாரு.
ஏன் இந்த கொஸ்டின் பெரும்பாலும் கேட்பாங்க தெரியுமா? நீ ரெஸ்யூம்ல என்ன போட்டிருக்கன்றத அப்படியே கோ த்ரூ பண்ணுவாங்க. இன்னும் பார்த்தோனே சொல்ல முடியுமா? பார்க்கறதுக்கு எல்லாம் கலையா இருக்கீங்க. ஜாவா டெவலப்பரான்னு கேட்க முடியுமா? ஸோ அப்படி பார்க்க முடியாது. கருப்பு ட்ரெஸ் போட்டாக்கா செலினியம் டெவலப்பர்ன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப ரெஸ்யூம்ன்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நான் உங்களுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, என்ன விஷயம் உனக்கு தெரியுமோ, அந்த விஷயத்த ரெஸ்யூம்ல போடுன்னு சொல்றேன். அதாவது 4 பக்கத்துக்கு இருந்தா தான் செலக்ட் ஆவான்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா ரெஸ்யூம் ரெடி பண்ணாத. 2 பக்கம் போதும். 2 பேப்பர் இருந்தாலே அவங்க எத கேட்க மாட்டாங்க, பக்கம் கம்மியா இருக்கு, பேப்பர் கம்மியா இருக்கு. நீ எல்லாம் ஒரு டெவலப்பரான்னு கேட்பாங்களா? அப்ப நீயே அஸ்யூம் பண்ணாத. போட்டிருக்கிற 2 பேப்பர்லயும் உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் தான் நீங்க அதுல அப்ளை பண்ணியிருக்கணும். மத்தபடி ஏன்னா, இந்த செல்ஃப் இன்டர்வியூல ஃபுல்லா அவன் ரீட் பண்ணுவான். அத ரீட் பண்ணும்போது வித்தியாசமா அவனுக்கு வித்தியாசமா எதனா ஒரு கான்செப்ட் எதனா வருதுன்னு வச்சுக்கோ. அவனுக்கே வித்தியாசமா படுது. நீ போட்டு வச்சிருக்க அந்த மாரி. அப்ப என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதுல கேட்பான்? அதுல கேட்பாங்க. இது ஏதோ சொல்லியிருக்கீங்க. ஏதோ ரெஸ்யூம்ல போட்டிருக்கீங்க. அப்டின்னா என்ன? நீ என்ன சொல்லப் போற அப்ப? தெரியலன்னு சொல்லுவ. ரைட்டா? ஐ அம் நாட் அவேர்ன்னு சொல்லுவ. அப்ப அங்கேயே அவுட் நீ. இது என்னன்னா, ஒட்டுமொத்த கான்ஃபிடன்ட் நேத்து நைட் ஃபுல்லா படிச்சிருப்ப. நைட்டு பகல் வரைக்கும் படிச்சிருப்ப. எர்லி மார்னிங் எந்திரிச்சு ப்ரே பண்ணி வந்திருப்ப. எல்லாம் பண்ணியிருப்ப. ரெஸ்யூம மறந்து விட்டுருவ. இதெல்லாம் என்னன்னா, தேவையில்லாத ரிஜெக்ஷனுக்கு போகும். எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ரிஜெக்ஷன் வந்து ரெஸ்யூம்ல போது. இத்தனைக்கும் ஒரு எஸ்கியூஎல் கொஸ்டின் கூட கேட்காம நீ ரிஜெக்ட் ஆறீன்னா, அத விட ஒரு பெரிய அவமானம் எதுவும் இல்ல. இத தடுக்கணும். அதுக்கு தான் நான் உனக்கு சொல்லி தரேன். இத வந்து ரெஸ்யூம்ல தெரிஞ்சு அதனால தான் ரெஸ்யூம் நான் ரிவ்யூ பண்ண பிறகு தான் அப்ரூவ் பண்றது. எதனா தேவையில்லாத விஷயங்கள் எதனா உன்ன அறியாம எதனா போட்டிருந்தா நான் சொல்லுவேன். இத ரிமூவ் பண்ணுப்பா, இத போல்ட் பண்ணு. இத வந்து இந்த அலைன்மென்ட் மாத்து, ப்ராஜெக்ட்ட மாத்து. ஏன் ரிவ்யூ பண்றேன் தெரியுமா? நீ டிசிஎஸ் ஓட ப்ராஜெக்ட்டே போட்டு டிசிஎஸ்க்கு அட்டெண்ட் பண்ணுவ. அது உனக்கு தெரியாது இல்லையா? இப்ப எனக்கு தானே தெரியும். என்னால ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஃபேமஸான ப்ராஜெக்ட்ஸ்லாம் உன்னோட ரெஸ்யூம்ல போடக்கூடாது. ஃபேமஸான விஷயங்கள்லாம் பெரிய பெரிய கம்பெனி பண்ணுவாங்க கண்டிப்பா. இப்ப இந்தியாவோட இன்கம் டாக்ஸ் விஷயங்கள் வந்து இன்ஃபோசிஸ் பண்றாங்க. நீ போட்டு போக்கூடாது. உனக்கு போடுற கம்பெனி வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா, நீ இன்ஃபோசிஸ்க்கே போட்டு போக்கூடாது. பெரிய ஆபத்துல போய் முடியும். அதனால தான் ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்றது. சரிங்களா? இந்தந்த விஷயங்கள்ல உங்களோட ஐடியாவ எனக்கு சொல்லவே கூடாது. இதுக்கு முன்னாடி அதாவது எஸ்கியூஎல் இந்த விஷயம் பண்ணேன். பிஎல்எஸ்கியூஎல் இந்த விஷயம் பண்ணி இப்படி கொண்டு வந்த அவுட்புட். அதுல தான் உன்னோட கிரியேட்டிவிட்டிய காட்டணுமே தவிர, ரெஸ்யூம்ல, அதுக்கப்புறம் இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ்ல, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் விஷயத்துல உன்னோட ஐடியா, உன்னோட கிரியேட்டிவிட்டிய அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே. டெக்னிக்கல் பெர்சன்னா டெக்னிக்கல் விஷயங்கள்ல மட்டும் தான் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த விஷயங்களுக்கு தான் நீங்க எனக்கு சம்பளம் குடுத்து எனக்கு வேலை செய்ய சொல்லியிருக்கீங்க. ரைட்டா? இதுல இஷ்யூ வந்தாலும் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வராதுன்னு சொல்லவே முடியாது. ஃபேக்ல வரவே வராதுன்னு நான் கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது. ஆனா, எனக்கு கிடைச்ச பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ, அது இதுல இந்த பேட்ச்ல யாருக்கும் வரக்கூடாதுன்றது நான் என்னோட வேண்டுதல். ஸோ, யாருக்கும் வராதுன்றது என்னோட நம்பிக்கை. வந்துச்சுனாலும் சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷன்ஸ் நம்மட்ட இருக்குன்றத நீங்க தைரியமா இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வராது. இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நான் சப்போர்ட் பண்ண முடியும். இதுல உங்களோட ஐடியாவ என்ன பண்ணாதீங்க என்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. சரியா? ஒண்ணும் இல்ல நான் அதுக்கு ஓகே சொல்லுவேன் அவ்வளவுதான். சிம்பிளா ஓகேப்பான்ற மாரி சொல்லிடுவேன். நான் எதனால ஓகே சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஓகே. அதுல அதுல கண்டிப்பா ஃபெயிலியரா தான் ஆகும். நீங்க குடுக்குற ஐடியா என்னன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு தோணும். எனக்கு இப்படி சொல்லலாமே, அப்படி சொல்லலாமே. சார் இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்படி வந்துச்சு அங்க இடத்துல எனக்கு ஐடியா குடுப்பீங்க. அது வந்து வொர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? சரி. இதெல்லாம் சொல்றீங்க. அருண் அட் பண்ணுவாரா? மாட்டாரான்றத இப்ப உங்களோட கொஸ்டின். சரி. So hi, this is Arun. I'm coming from Chennai, Mylapore. I'm currently staying in Mylapore. I'm having 3.3 years of experience. Currently, I'm working in ABC company. I'm working for XYZ bank, and currently I'm in renewals module. So in this project, I'm handling many procedures, functions, any issues or any modification or any new requirement. I am the responsible for person for this particular module, and also I have good experience in logistics domain and telecom communication domain. So I am a support and development executive, so I have good exposure in support projects and as well as development projects. So I have developed many database objects like procedure, function, packages, triggers, view, table. Apart from this, I have called with the business analyst for the project requirements, and I used to interact with the clients for requirements, and also
interacted with the front-end team like Java team and the testing team for better requirement. So I have these experience. Apart from this, I have performance tuning experience also. So I have little bit knowledge in how to tune a query, how to make a query performance better, and whether we can implement table partitioning or mental list view or index or hints. So I have came across such performance tuning concepts, and also I have came across like PLSQL block tuning, like using DBMS profiler, and I have experience in also automation, program automation, like using DBMS scheduler and DBMS jobs. So I'm more into development now, and also I have production support experience. So that's all about myself. அப்படின்னு சொல்லி முடிக்கணும். இது சொல்லும் போது நீ ப்ராஜெக்டை பத்தி கவர் பண்ணிட்ட, உன்னை பத்தி கவர் பண்ணிட்ட, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கவர் பண்ணிட்ட, உனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டேன். இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க மேக்சிமம். ஸோ இதுல இருந்து கொஸ்டின் என்னன்னா மேக்சிமம் 80% இதுல இருந்தா கொஸ்டின் வரும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களோட ரெஸ்யூம்ல எதனா வந்து ஒரு கீவேர்டு எதனா பார்த்துட்டாங்கன்னா அங்க இருந்து வரும். ஓகேங்களா? ரிமைனிங் 10% எங்க இருந்து வரும்னா ஸ்டார்டிங் கொஸ்டின் டைரக்டாவே டெக்னிக்கல்ல போயிருவாங்க. இல்ல அப்படின்னா அவன் ஒரு கொஸ்டின் யோசிச்சு வச்சிருப்பான். அவங்களோட ப்ராஜெக்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க சினாரியோ பேஸ்ட் வச்சிருப்பாங்க, அதுக்கு போயிருவாங்க. அவங்க முதல்ல டெக்னிக்கல் உள்ள போயிருவாங்கன்னு சொல்றேன். 80% கொஸ்டின் எங்க இருந்து எடுப்பாங்க, உன்னோட ரெஸ்யூம்ல இருந்து தான் எடுப்பாங்க. ரெஸ்யூம்ல போடுற கீவேர்டு பிளஸ் நீ என்ன இன்ட்ரடக்ஷன்ல சொல்ற, ஏன்னா இன்ட்ரடக்ஷன் தான் ரெஸ்யூம்ல இருக்கும், அதுல இருந்து தான் கேட்பாங்க மோஸ்ட்லி கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் PLSQL கொஸ்டின் கர்சர் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். கர்சர் பத்தி சொல்லணும்னா கர்சர் இஸ் நத்திங் பட் SQL private work area. It can process only one row at a time. There are two types of cursor, implicit cursor and explicit cursor. So implicit cursor is nothing but what are the statement DRL or DML statement that we are mentioning inside PLSQL block. We can consider these statements or implicit cursor, and explicit cursor are nothing but only we can able to process select queries in declaration block. Syntax is nothing but cursor name is followed by a select query, and we have cursor attributes to manage cursor, found, not found, row count, and we have one more attribute called isOpen which is applicable for explicit cursor. And moreover, cursor is nothing but a pointer. A specific memory space will be allocated for that particular data, and cursor is processing only compile time data. So mainly it is giving a better performance, which is accessing a temporary space. So it is not every time accessing the database. So that is the main advantage of cursor. So we are frequently using cursor for all the data validations. If I want to process the data one by one, cursor is the only solution in our project. So I use frequently cursor in my project. அவ்வளவுதான் கர்சரை பத்தி சொல்லணும். ஓகே, ஸோ என்னன்னா கேஷுவலான ஆன்சர்ஸ் இது அப்படியே நீங்க கர்சருக்கு சொல்லிடலாம், இந்த திருப்பி கேட்டு. அடுத்த கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் பத்தி சொல்லணும். கலெக்ஷன்ஸ்ல வந்து have you used collections in your project கேட்டாங்கன்னா எஸ், mainly I use collections to manage bulk amount of data. So whenever I feel like I need to process lakh of crore of records, I used to go with collections. So mainly I will create a nested table collection, because we have a limit in VRA and we do not have any limitations in nested table, and that can be created in a database. So 90% we use nested table collection, where we can handle huge amount of data volume, and we will be creating program with bulk collect and bulk bind with save exceptions, which will handle bulk amount of data with if any case like database issues or program issues. So I want to process the data like DMLs, I will go this option. So I'm frequently using collections in my project. I will handle multiple columns and similar like single column for all those stuff. I will use object type. So initially I will create object type and will link that object with the collection. So these are the things I work with collection அப்படின்ற மாதிரி சொல்லணும்.
இவ்வளவு டீட்டெயில கூட நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கலெக்ஷன் பத்தி கேட்டாங்கன்னா it is a composite data type. Whenever we are processing bulk amount of data, we will definitely go with the collection or ref cursor. அப்படின்னு சொன்னீங்கன்னா now he will ask ref cursor. இப்போ ref cursor சொல்லும்போது கலெக்ஷனை பத்தி வேற எதுவும் நீங்க சொல்ல வேண்டாம். அப்ப நீங்க பல்க் கலெக்ட், பல்க் பைண்ட்ற கீவேர்ட்லாம் நீங்க இதே மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அப்ப அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப கேன் யூ ரைட் a sample program சொல்லி கேட்டாங்கன்னா yes I can write a sample program. Never ever mention employees department locations table as represent. எப்பவுமே அந்த டேபிள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணாதீங்க. ஓகே, செலக்ட் காலம் நேம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு மட்டும் போடுங்க. செலக்ட் COL கால் ஃப்ரம் டேப்னு போடுங்க. அதாவது காலம் நேமையோ டேபிள் நேமையோ மென்ஷன் பண்ணி எங்கேயும் குறி எழுதாதீங்க. ஓகேவா? ஸோ சாம்பிள் ப்ரோக்ராம் கண்டிப்பா கேட்பாங்க. எதுக்குன்னா கண்டிப்பா கர்சருக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கலெக்ஷனுக்கும் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, வேற என்ன கலெக்ஷன்ல கேட்பாங்கன்னா நெஸ்டட் டேபிளுக்கும் VRAக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்பாங்க. நெஸ்டட் வெர்சஸ் VRA. இது ரெண்டுமே நம்ம வந்து டேட்டா பேஸ்ல கிரியேட் பண்ணலான்ற ஒரு விஷயம். இதெல்லாம் டேட்டா டைப்னு சொல்றோம். எப்படி வந்து ஆரக்கிள் ப்ரீ டிஃபைன் டேட்டா டைப்ஸ் இருக்கோ அதே மாதிரி யூசர் டிஃபைன்டு டைப்ஸ்ன்னு சொல்லி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இதை ரெண்டுத்தையும் டேட்டா பேஸ்ல கிரியேட் பண்ணலாம். ஆனா இண்டெக்ஸ் பை டேபிள பண்ண முடியாது. இண்டெக்ஸ் பை டேபிள நம்ம டேட்டா பேஸ்ல கிரியேட் பண்ண முடியாது. ஆனா இது வந்து அன்பவுண்டட் கான்செப்ட். அதாவது இதுவும் சரி நெஸ்டடும் சரி அன்பவுண்டட் கான்செப்ட் சென்ஸ் எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வேணாலும் நீங்க அதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா VRA அப்படி கிடையாது. இதுல லிமிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து லிமிட் செட் பண்ணணும். VRAன்ற கான்செப்ட் நீங்க டிக்ளேர் பண்ணும்போது இல்ல கிரியேட் பண்ணும்போது அதுல எவ்வளவு சைஸ் ஆஃப் மெமரி, அதாவது எவ்வளவு டேட்டா நீங்க அதுல ஸ்டோர் பண்ண போறீங்கன்ற அந்த டேட்டாவோட சைஸை நீங்க சொல்லணும். எல்லாத்துக்கும் சின்டாக்ஸ் நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். ஸோ இதான் வந்து கான்செப்ட். இது வந்து டேட்டா பேஸ்ல கிரியேட் பண்ண முடியாது, ரெண்டுத்தையும் இதுல கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பவுண்டட், இது வந்து பவுண்டட். VRA வந்து பவுண்டட், மீனிங் there is a limit to hold data in that particular data type, whereas we do not have any limitation in nested table and index by table. So do you aware of collection methods and கேட்பாங்க. ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட், லாஸ்ட், ப்ரையர், கவுண்ட், டெலிட், ட்ரிம், எக்ஸிஸ்ட், எக்ஸ்டெண்ட், அதுக்கப்புறம் லாஸ்டா என்ன இருக்கு, லிமிட். ஸோ ட்ரிம், லிமிட், இதை எக்ஸ்டெண்ட், எக்ஸிஸ்ட், கவுண்ட், டெலிட், மீது எல்லாமே அந்த 4 மெத்தட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்க அப்படின்றதான். ஸோ கர்சர் பத்தி கேட்பாங்க, கலெக்ஷன்ஸ் பத்தி கேட்பாங்க. ரெஃப் கர்சர். Ref cursor is also a data type which handles multiple data as well as multiple columns. So whenever there is a requirement to display some content in the screen or single column or multiple columns, single data or multiple data, we are using ref cursor for display anything. So if any requirement to display a content or a particular value in a drop down manner like LOV kind of concept, we definitely use this ref cursor concept to give output to the screen. இப்போ ஜாவா டெவலப்பருக்கு எதனா அவுட்புட்ல பல்கா டேட்டா வேணும்னாலும் சரி, லிஸ்ட் ஆஃப் டேட்டா வேணும்னாலும் சரி, we are using ref cursor to give output. ஸோ அவுட்புட் பேராமீட்டர் நம்ம என்ன பண்ணணும், sys_ref cursor யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பேக்கேஜ்க்கு போயிட்டு பேக்கேஜ் ஸ்பெசிஃபிகேஷன்ல டைப் நேம் இஸ் ref cursor அப்படி போட்டீங்கன்னா அது வீக்லி ref cursor. டைப் நேம் இஸ் ref cursor, பர்சன்டேஜ் டைப் போட்டு எதனா மென்ஷன் பண்ணீங்கன்னா ரிட்டர்ன் போட்டு பர்சன்டேஜ் டைப் போடணும். ரிட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா அது ஸ்ட்ராங்லி ரெஃப் கர்சர். இப்போ நீங்க ரிட்டர்ன்ல வந்து லொகேஷன்ஸ் பர்சன்டேஜ் ரோ டைப்னு ஒரு மென்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா அப்போ அந்த ரெஃப் கர்சர்ல யூ கேன் ரைட் அ query ஒன்லி ஆஃப் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லொகேஷன்ஸ். வேர் கண்டிஷன் போடலாம், போடாம இருக்கலாம். ஆனா ஸ்டாரும் லொகேஷன்ஸும் மேண்டேட்ரி. ஏன்னா நீங்க அங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது லொகேஷன்ஸ் பர்சன்டேஜ் ரோ டைப் பண்றதுனால. அப்ப அதுக்கு பேரு ஸ்ட்ராங்லி ரெஃப் கர்சர். மீனிங் you are strongly mentioning I'm going to retrieve data only from this table, all the column of that particular table. Where condition is optional, நீங்க யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாம இருக்கலாம். ஸோ ரெஃப் கர்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான ரெஃப் கர்சர் இருக்கு. என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோன்றதை நீங்க சொல்லணும். ஸோ நான் கிரியேட் பண்ண ப்ரொசீஜர்ஸ்ல மேக்ஸிமம் ரெஃப் கர்சர் வச்சு தான் நான் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கேன்றதை மென்ஷன் பண்ணுவேன். I have created many procedures. You can consider like 60% of the procedure having this ref cursor parameter, because we mostly interact with the Java developer and I'm supposed to give data to the Java developer to print something in the screen number, to display something in the screen number. Okay, so அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்த क्वेश्चन எதுல கேட்பாங்க, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல இருந்து நிறைய கேட்பாங்க.
எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் உங்க ப்ராஜெக்ட்ல எப்படி பண்ணீங்கன்னா எரர் லாக் டேபிள் தான் நீங்க சொல்லணும். So we have a dedicated table to track the program errors in error log table. So what we do, we use dbms_utility format error backtrace to find exact error line. And apart from that, we have SQL code and SQL ERRM to identify error code and message. And we have three types of exception concept, like predefined, non-predefined, user defined. In predefined, as a developer, நீங்க அப்பப்ப mention பண்ணணும். As a developer, I came across many exception cases like no data found, zero divide, exact fetch, and invalid number, and cursor already open, invalid cursor. So I can manage these kind of errors as a predefined error. If I do not know what kind of error the program is having, then I can manage with the when others. When others, always we have to mention at the last statement of exception block. Apart from this, we have non-predefined. When I know exception code, like for zero divide error, we have -1476, and for no data found, we have 100. So these kind of codes can be linked with the exception variable, and that variable can be linked with the pragma exception in it, so that I can manage this error code in exception block. When exception variable name, then I can manage the error. So I can perform whatever I can do in exception block. So there is no restrictions and limitation in running any statement. So I can do like this. And apart from this, we have raise application error and raise. So I want to produce an error. I want to direct a particular statement to exception block. I can use raise or raise application error. If I want to produce an error message with the error code, I can go with the exception handling concept like a raise application error, where I can use -20,000 to -20,999 error codes. So these 1,000 codes will help me to give proper error code with message to the developers. So it is a understanding in between developers, where I can approach Java developer. They can say like, I want to show this kind of error message, this kind of error code. So I can coordinate with Java developer for user defined exceptions. இப்படிதான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். எரர் லாக் டேபிள் கவர் ஆயிடுச்சு, ஜாவா டெவலப்பரோட என்னென்ன சினாரியோல நீங்க எரர் ஃபேஸ் பண்ணுவீங்கன்றது கவர் ஆயிடுச்சு, பிளஸ் யூசர் டிஃபைண்டும் கவர் ஆயிடுச்சு, இன்னொன்னு ப்ரீ டிஃபைன்டும் கவர் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே நீங்க ப்ரோக்ராம்ல எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ல நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. How will you debug the programன்றத ரீசெண்டா நான் உங்களுக்கு ஒரு 4000 ஸ்டேட்மெண்ட்டுக்கு இடையில நாங்க டிபிஎம்எஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணி திருப்பி ரன் பண்ணி அந்த ப்ரோக்ராமோட எக்ஸாக்ட் கோடிங்ல நாங்க எரர் ஐடென்டிஃபை பண்ணுவோம்ன்றத சொல்லியிருந்தோம். அதுவும் நீங்க இங்க மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ல அந்த விஷயம் நீங்க சொல்லணும். இந்த கான்செப்ட்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதை தாண்டி நீங்க படிக்கணும்னா ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன் பேக்கேஜ், வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன் பேக்கேஜ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதைதான் நீங்க எழுதுவீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, தீஸ் 3 எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் தான். ஐ வாண்ட் டு store a specific business requirement in database, I will either go with procedure or function. If that requirement is keep on calling in a select query, then I will definitely use function. Otherwise, all the requirements can be accomplished by procedure. I can interact application by using in-out parameters. So apart from this, we have default parameters also. And finally, we have packages. I can perform anything, whatever I want in PLSQL. I can run anything inside a procedure. I can call inside a function, inside a procedure. Both can be done. And these procedure and function can be kept together to perform a particular logical thing. Then we can use packages. Similar set of actions can be grouped together to perform a particular business logic is nothing but a package. Package is nothing but a container which has 2 parts, specification and body. You can write package without body, but without specification, body is not possible. So package overloading also there, same procedure can be created. So அதான் நீங்க பேக்கேஜ் பத்தி சொல்லணும். ஸோ ரீகனெக்ட் பண்ணுங்க.